யாரும் இல்லா நேரம் பார்த்து கைபிடிச்சாயே ஹே, ஹே. குண்டு மாங்கா தோப்புக்குள்ள தெலுங்குல பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு இது. ஓகே வங்கத்தோட்ட மலுப்பு கடான்னு அது விஜய் சார் வந்து அவரோட படத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை டூயட்டா பண்ணாங்க. அதனால காலையில 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணது. நான் ஜெனரலா அந்த டைம் பாடவும் முடியாது, ஏன்னா சிங்கர்ஸ்க்கு த்ரோட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் சத்ரபதினு ஒரு படம் சரத்குமார் சார் ரம்பா நடிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு ராத்திரிக்கு வச்ச கச்சேரி, அந்த கச்சேரியை பாடி அடுத்த நாள் கச்சேரி போய் என்னால மெலோடி சாங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஆசை எனக்கு இருந்தது. கண்ணாள நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, இப்படி சித்ராமா பாட்டு ஏதாவது பாடிப்போம். ஜானகி அம்மானா மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்பு மேம் மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். ஹை பிட்ச்ல வீடே அதிர்ற மாதிரி ஒரு பாட்டு, அப்புறம் சாஃப்டா ஒரு பாட்டு. ட்ரீம் ஃபேக்டரி மற்றும் லக்ஷ்மண் ஸ்ருதி இணைந்து வழங்கும் மியூசிக்கல் நைட் லைவ் இன் கான்சர்ட் நம்ம சென்னையில வருகின்ற 19ஆம் தேதி. அந்த நிகழ்ச்சியில் பாட இருக்கக்கூடிய கலைமாமணி மாலதி லக்ஷ்மண் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பாடல்கள், உங்களோட பாடல்கள் கேட்டு ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்னாலே மாலதி லக்ஷ்மண் மேமோட சாங் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கு. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் உங்களோடது சச்சின் படத்துல குண்டு மாங்கா தோப்புக்குள்ள 2 லைன் மட்டும் பாடும். குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாரும் இல்லா நேரம் பார்த்து கைபிடிச்சாயே ஹே, ஹே. குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே. அந்த எனர்ஜி சவுண்ட் இன்னுமே குறையாம எப்படி அப்ப பாடுனீங்களோ அதே பாட்டு காலையில 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணது. ஆமா மேம், காலங்காத்தால காலையில, ஏன்னா அது உடனே ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அர்ஜென்ட்டா பண்ணது. ஏன்னா நான் தெலுங்குல பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு இது. ஓகே வங்கத்தோட்ட மலுப்பு கடான்னு அது விஜய் சார் வந்து அவரோட படத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை டூயட்டா பண்ணாங்க. ஓகே சோ அதனால காலையில 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணது. ரெக்கார்ட் பண்ணது அது ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா? பெரிய அனுபவமா இருந்தது அது. ஏதாவது இதே மாதிரி ஏதாவது ஒரு சாங் மேக் பண்ணும்போது ஏதாவது ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஞாபகம் இருக்குல்ல? நிறைய இருக்குங்கப்பா. நிறைய பாடல்கள்ல நிறைய சுவாரஸ்யமா நடக்கும். நம்ம பாடுவோம், நம்ம வாய்ஸ் எடுத்துருவாங்க, கஷ்டப்பட்டு பாடியிருப்போம், அதுவும் நடக்கும், எடுத்துருவாங்க. வேற யாரோ பாடியிருப்பாங்க, அதுக்கு சரியாகல, நம்ம வாய்ஸ் வைப்பாங்க. இது மாதிரி நிறைய பாடல்கள் நடந்திருக்கு. பட் நான் 2 மணிக்கு பாடினது வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடினேன். அதிகாலை 2 மணி. ஆமா, அதிகாலை 2 மணிக்கு பாடினேன். நான் ஜென்ரலா அந்த டைம் பாடவும் முடியாது, ஏன்னா சிங்கர்ஸ்க்கு த்ரோட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் சரியாகாது, அது ரெஸ்ட் எடுத்தாதான் சரி. சத்ரபதினு ஒரு படம், ஒரு சரத்குமார் சார் ரம்பா நடிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு ராத்திரிக்கு வச்ச கச்சேரி, அந்த கச்சேரியை பாடி அடுத்த நாள் கச்சேரி போய் என்னால பாட முடியல. ஏன்னா அது அதுக்கு மறுநாள் வந்து எனக்கு லண்டன் ஃபிளைட்டு. அந்த டிராவலிங் அது இதெல்லாம் போய் வாய்ஸ் ஃபுல்லா ஸ்ட்ரெயின் ஆகி அந்த கச்சேரியில பாட முடியாம போச்சு. ஸோ அது வந்து எஸ்ஏராஜ்குமாருக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். ஏன்னா அவர் தான் அந்த இல்ல ஸ்ருதி கம்மி பண்ணவே மாட்டோம், அந்த ஸ்ருதிலேயே தான் பாடணும் அப்படின்னு அந்த பாட்டு பாட, அது ஒரு பெரிய அனுபவமா இருக்கு. நம்ம லக்ஷ்மண் ஸ்ருதி கூட ஒரு 36 மணி நேரம் வேர்ல்டு இருக்கு, அந்த கண்டினியூஸ் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஹை பிட்ச்ல போய் நம்ம பாட வேண்டிய சாங்ஸ்க்கு எல்லாமே வந்து நிறைய த்ரோட் இதெல்லாமே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா நீங்க? இல்ல மைண்ட் அளவில் அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இல்லை இன்னைக்கு கச்சேரி இருக்கு, நாளைக்கு கச்சேரி இருக்கு, த்ரோட்டை கரெக்டாக வச்சுக்கணும், அந்த ஒரு நாளைக்கு இதை சாப்பிடக்கூடாது, அது அப்படின்றது தான் வைப்போமே கண்டி. அதை தாண்டி அது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் மற்றபடி எங்களுக்கு காட் கிஃப்ட் எப்படின்னா, நாங்கள் ஸ்டேஜ் ஏறி அந்த மைக்கை பிடிச்ச உடனே ஏதோ ஒரு கடவுளோட அருளால் அந்த கச்சேரியை நல்லா பண்ணிட்டு வந்துடுவோம். ஏதோ 1-2 கச்சேரிகள் பாட முடியாம போயிருக்கு. சூப்பர் மேம். மாலதி மேம்க்கு என்னைக்காவது தோணி இருக்கா இந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது தோணிருக்கா மேம்? ஒரு ஆசை எனக்கு இருந்தது. ஆனா அது ஒரு நாள் பட எனக்கு அது ஆசை, அதாவது ஆசைன்றதை தாண்டி பேராசை எனக்கு எப்பயுமே வந்ததே கிடையாது. அது ஒரு சின்ன ஆசை இருந்தது. அப்போ ஒரு நாள் எஸ்ஏராஜ்குமார் தான், நான் என்ன நல்லா பேசுவேன் அவர்கிட்ட, ரொம்ப ஜாலியா பேசுவார் அவர். அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி சார் எல்லாம் இந்த மாதிரி குத்துப்பாட்டே எனக்கு கூப்பிடுறாங்க, ஏதாவது ஒரு மெலடி பாடணும்னு ஆசை இருக்குது சார். அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், சினிமான்றது பெரிய கடல்மா, அதில் வந்து உன்னோட குரலுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உனக்கு கிடைச்சிருச்சு, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த சினிமா. ஏன்னா எத்தனையோ ஜாம்பவான், அது நம்மளுக்கும் தெரியும், எத்தனையோ ஜாம்பவான்கள் இருந்த ஒரு துறை இது, அதில் நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சதுன்றது ஒரு பெரிய விஷயம். அப்போ சொன்னார், எல்லாரீஸ்வரி அம்மா வந்து
இதுவும் பாடுவாங்க, அதுவும் பாடுவாங்க, எல்லாமே பாடுவாங்க. பட் அவங்களுக்குன்னு அந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான குரலுக்கு அவங்களுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால நீ வரலையெல்லாம் ஃபீல் பண்ணாத, உனக்கு வந்ததை நீ அழகா பாடு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கச்சேரிகள்ல பாடுறோம். கச்சேரிகளில் நம்மளுக்கு பிடிச்ச பாடல்களை சுசிலா அம்மா, ஜானகி அம்மா பாட்டு, சித்ரா அம்மா இது நம்மளுக்கு எந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது கச்சேரியில் பாடுறோம். கச்சேரியில் பாடினா என்ன, ரெக்கார்டிங்கில் பாடுறோம், எல்லாம் ஒண்ணுதான். அதனால எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மெலடி சாங் மட்டும் உங்களோட வாய்ஸ்ல கேட்கணும்னு ஆசையா இருக்குங்க. இப்போ ஜானகி அம்மான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் த்ரோட்டு கொஞ்சம் தூங்கி புரியுது எப்படி ஸ்ட்ரெயினாக இருக்கு எனக்கு. ஓகே. இப்போ சுசிலா அம்மா பாடல் பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 பாடல்கள் இருக்கு. அதில் சொல்ல நினைத்த ஆசைகள் சொல்லாமல் போவதே, சொல்ல வந்த நேரத்தில் பொல்லாத நாணம் ஏன், இப்படி சுசிலா அம்மா பாடல் பாடுவோம். ஓகே. கண்ணாள நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, இப்படி சித்ராமா பாட்டு ஏதாவது பாடிப்போம். ஜானகி அம்மானா மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்பு, அப்படி பாடலும் பாடுவோம். ஜானகி அம்மா அது வந்து காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, இப்படி மெலடி கச்சேரிகள். மேம் மேஜிக் பண்ணிட்டு இருக்கீங்க மேம். ஹை பிச்சில் வீடே அதிர்ற மாதிரி ஒரு பாட்டு, அப்புறம் சாஃப்டாக ஒரு பாட்டு. மேம் சூப்பர் மேம். நம்ம அதாவது இப்போ இந்த இன்டர்நெட்லாம் பூம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே உங்களோட பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாலதி மேம் அப்படிங்கிறவங்க எல்லாரோட ஞாபகமாகவும் இருக்கிறாங்க. அவங்க பாடல்கள் மூலியமா வந்து எல்லாருமே உங்களை ஞாபகம் வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க மேம்? ரொம்ப ஆக்சுவலாக சந்தோஷமா இருக்குங்க. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லா தரப்பட்ட பாடல்கள் நம்ம எடுத்ததுனால கச்சேரியில போகும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பியோட வேரிஸ்த பாட்டையும் பாடுவேன், கேபிஎஸ் அம்மா பாட்டும் பாடுவேன், இப்ப இருக்கிற ரஞ்சிதமேவும் பாடுவேன். ஸோ அதுதான் எங்களுக்கு இருக்கிற, ஏன்னா கச்சேரியில இருந்து நாங்க வந்ததுனால அந்த பிளஸ் நினைக்கிறேன். மேபி நான் வெறும் பிளேபேக் சிங்கராகவே வந்திருந்தேன்னா என்னோட பாடல்கள் தவிர்த்து வேற எதுவும் பாட முடியாது, இல்லை என்னோட வாய்ஸ்க்கு எது செட் ஆகுமோ அது மட்டும்தான் பாட முடியுன்ற ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். பட் எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் எல்லா பாட்டும் பாடுறதுனால, அப்டேட்டில் எல்லா பாட்டும் எடுத்து வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள்கிட்ட இன்னமும், அது இல்லாமல் இதை தாண்டிப்பா ரசிகர்கள் நம்மளை ஒத்துக்கணும். அவங்க ரசித்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அந்த ரசிகர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு மன்மதராசாவே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு, கரெக்டாக 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த பாடல்களை வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போனாலும் கேட்குறாங்க, நம்ம பாடல்களை ரசிக்கிறாங்க அப்படின்போது அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஸோ எப்படி மேம் வரப்போகுது லைவ் இன் கான்சர்ட்? எதிர்பார்த்துட்டு இருக்கும் நிறையா. 10,000 மேடைகள் மேலே பாடியிருக்கேன். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் மேடை மாதிரி ஒரு பதட்டம் இருக்கு. அந்த ஒரு பதட்டம் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரீம் ஃபேக்ட்ரி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஏன் இவங்க திடீர்னு இந்த ப்ரோக்ராம் மாத்திரம் இப்படி வந்து ஒரு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது என்னன்னா ட்ரீம் ஃபேக்ட்ரின்றது வந்து என்னோட டாட்டர் ஃபஸ்ட்டு டைம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இது. ஸோ நான் அந்த டென்ஷன் வந்து அவங்களுக்குலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப இருக்கு. இது வந்து நல்லபடியாக நடத்தணுமே அப்படி. இந்த ப்ரோக்ராம் இல்லை, ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராமுக்குமே அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ இதில் கூடுதலான கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து சிங்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பக்கம் அதாவது இப்போ ஜென்ரேஷன் இருக்காங்க, நான் முகேஷ் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பழைய பாடலுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் பரிச்சயமான மக்கள்கிட்ட. ஸோ அந்த காம்போன்னும் போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியாச்சு, முதலமைச்சர் கையாலையும் அவார்டு வாங்கியாச்சு. ஆனாலும் அந்த பயம்ங்கிறது உங்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இல்லை, ஒவ்வொரு கச்சேரியும் உங்களுக்கு ஒவ்வொரு பிரசவம் மாதிரி தான். ஓகே. ஏன்னா பல தரப்பட்ட மக்கள், அந்த மக்கள் இன்னைக்கு எந்த மூட்ல இருப்பாங்க, எந்த மாதிரி பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும், இன்னைக்கு எப்படி ஆடியோ செட் ஆகுமா, நம்ம ஒரு சில நேரத்தில் ரெகுலர் ஆர்கெஸ்ட்ராக்கு போவோம், சில நேரம் புது ஆர்கெஸ்ட்ராவாக இருப்பாங்க, நம்ம கூட பாடுறவங்க புதுசாக. ஸோ எல்லாமே கலந்து இருக்க ஒரு விஷயந்தான் கச்சேரி அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல அமையும் போது 2-3 பாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது கரெக்டாக போகும், இல்லை இந்த கச்சேரி நம்ம இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம், இந்த மாதிரி பாட்டு நம்ம பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துடும் நம்மளுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் மேம் சந்திச்சதுல. ரொம்ப சந்தோஷம் எனக்கும். ஏன்னா இது வந்து எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், இந்த நிகழ்ச்சியை வந்து மாபெரும் வெற்றி நிகழ்ச்சியாக செய்யணும் அப்படின்னு நான் இந்த நிகழ்ச்சி மூலியமாக ரசிகர்கள் கிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாவாக அமைகிறதுக்கு எங்களோட டீம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.